அப்படியா? சொல்வதில் சுவையில்ல, தெளிவாக உரைக்கின்றேன், கவனமாக காது கேட்க வேண்டும். யார விளக்கம்? கதிராபானின் ராமைந்த கதிர் என்றால் உனக்கு விளக்கம் புரிகின்றதா? என்ன தெரியும்? நீ சொல்லக்கூடிய கதிர் கோயிலுக்கு விளை என்றால் நீ பிழைக்க முடியாது. நீ சொல்லக்கூடிய கதிர் வேறு, நான் சொல்லக்கூடிய கதிர் தெரியுமா? அது காலையிலே கிழக்கு சொல்லி விடுறாரு. காத்திருக்கிறதா? சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு அடியன் சே என்று உரைக்கிறேன். அவருடைய குழந்தை சூரிய பகவானுடைய குழந்தை. ஆமா, மனித ஒரு விட்டால் தனக்கென கொள்கை, தனக்கென உணர்ந்தாச்சு, தனக்கென நம்பிக்கை வளர்ந்து கொள்வான். அப்படி யான் பிறந்தேன். என் கொள்கை என்ன? என் மனசாட்சி என்ன? என் நம்பிக்கை தான் என்ன தெரியுமா? சொல்லுகிறேன். என் பாவத்தை கொஞ்சம் இல்லாதவர்கள் ஏழ்மையானவர்கள் அதிகாரம் ஓடி வந்து ஐயா கரமராஜனே என்று என் முன்பால் கரைமேறி விட்டால் எனக்கு 1000 வேலை இருக்கும். அதைகளை விட்டு போட்டு ஓடி வந்து அவரை வணங்கி பாருங்கள் ஐயா, பாருங்கள், அமருங்கள் என்று ஆசனத்தை அமர வைத்து உனக்கு என்ன வேண்டும்?
ஏது வேண்டும் என்று கேள். இது அழகான எங்க அடே அப்பா என்ன மகாராஜா நீ தான் நாங்க இருந்து போவாரு. ஆஹா. மகாராஜா சொன்னாரு உட்காந்துக்கினேன். நான் அழைத்து அமர செய்தது ஏழ்மைத்தன உள்ளவர்கள் இல்லாதப்பட்டவர்கள். இல்லாதப்பட்டாரா நீ முதல்ல சொல்லியிருக்கணும் இல்லாத ஒரு கம்பெனிக்கா முதலாளி இருந்து போய் இல்லாதப்பட்ட சொன்ன எப்படி பாரு. இப்ப நீ கூப்பிட்டா நான் வேலை செய்யறேன். ஆஹா. போவார் வச்சு உட்காந்துக்கிறேன். அவர்கள் ஏழ்மையார் சரி யாராயும் சரி அவரை வணங்கி அடிவணிந்து ஆசை அமர செய்து உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று கேட்கும் கேட்ட பொருள் எது வரலாம் சரி இது வேண்டுமா இது உடைவாள் தங்கவாள் வேண்டுமா தங்கவாள் ஆச்சு பால் பாட மாட்டேன் கேட்டுட்டியா இந்த பிடிச்சோ எடுத்துட்டு போ தங்க வாழலாம் குத்து இருக்க மாட்டேன் இரும்பு வாடா இதுதான் பெரிய சொல்லிருக்காங்க வளர்ந்ததை கொடுப்பது எழுதி அறிய கூடாதான். ஆமா ஆமா அவர் எதை கேட்கிறார்களோ குடிப்பறிந்து கேட்டோடனே இல்லை என்று சொல்ல வண்ணம் கொடுத்தவன் இந்த கர்ணன் அப்படி கொடுக்கவேதான் உலக மக்கள் என்னை பார்த்து கர்ணமகாராஜா என்று எல்லோரும் அழைக்கிறார்கள். கொடுக்கிறேன் நான் நல்லவனை கெட்டவனா நல்லவன் தானே உலகத்தில் நல்லவனுக்கு விரோதம் இருக்கலாமா இருக்கிறானே உலகத்துல நல்லவனை எவனோ ஒருத்தன் வந்துட்டா போதும் அவன் ஐஸ்வர்யத்துக்கு ஊருக்கு 4 திண்ணிக்கு 4 பேர் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்படி நல்லவனாக நான் பிறந்தேன் என்னை கொள்வதற்கு ஒருவன் அல்ல இருவர். யார் அந்த தலைமையாக வந்த தந்தையன் பார்த்தல் இருடி வேடி சொல்லபடியான எனக்கு அர்ஜுனன் என்ன கேட்டாமா ஒண்ணு தெரியாது. ஆனால் சுடர்விளக்காகிலும் தூண்டுகோல் ஒருத்தர் இருக்கிறான். யாரு நறுகுல பாட்டி நிறைய குளப்பாட்டி ஆடு வித்துருவான். யார் ஷோ இல்லையா இதுவும் தெரியல. நறுகுழி பாட்டி என்றால் ஆட்டைய மாட்டிய காட்டில் இருக்கிறாரே அந்த கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் தான் எனக்கு நீ சத்ராதி. அர்ஜுனா கர்ணன் இருக்க வரையிலும் உன் புகழ் ஓங்காது. அர்ஜுனன் கர்ணனை கொண்டு விடு என்று கண்ணன் அர்ஜுனன் சொல்லியிருந்தான். இந்த அர்ஜுனன் கர்ணன் சொல்வது கலகம் என்று அறியாமல் அந்த கர்ணன் கொண்டுரும்பாரு என்று பாவம் அவங்க சொல்றான். அவர்கள் இருவர்களும் என்னை கொல்ல எண்ணம் எடுக்கிறார்கள். ஆனா நான் தெரியுமா அவன் என்ன கொல்ல வரான். நானு என்ன செய்வேன் அவன் மட்டும் கிடையாது. அந்த கண்ணனும் அந்த அர்ஜுனையும் படைகள் அர்ஜுனர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வந்துவிட்டேன். இருந்தாலும் எங்க அப்பா யாரு என் நாடு என்ன என் பெயர் என்ன என் குணம் என்ன சத்ராதி யாரு காட்டி கொடுப்பவன் யாரு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்ல. நான் ஏதாவது சொல்ல மறந்திருந்தாலும் நீ கேட்க தவறு இருந்தாலும் இப்ப கேட்டுடுப்பா நான் சொல்லிடுறேன். எல்லாம் சொல்லிடுங்க. என்னப்பா தாயார் என்று சொல்லவில்லையே.
மகாநந்தி யதான தருமதயால குணத்தில அந்த தருமனுக்கு மத பெற்ற தாய் தான் என பெற்ற தாய். அந்த தீமனை சுமந்த பெற்ற தாய் தான் என பெற்ற தாய். கொள்ள வருகின்றானே அந்த பெற்ற தாய் தான் என பெற்ற தாய். ஐவருக்கும் தாய் அவள் எனக்கும் தாய் எனக்கும் தாய். தர்மன் பீமன் அர்ஜுனன் மூவரை பெற்ற தாய் என் தாயின் ஒரிஜினல்லவா? அது தவறு கிடையாது. அப்படி என்றால் பாண்டவரை பெற்ற தாய் பாண்டவர் பெற்ற தாய் என் தாய் அல்ல. அவங்க பெற்ற தாய் தான் என் சொன்னேன். ஏன் என்னை பெற்ற தாய் தான் பாண்டவரை பெற்ற தாய். பாண்டவர் பெற்ற தாய் ஏனென்றால் என்னை பெற்ற பிறகுதான் குலமாதேவி மூவரை பெற்றெடுத்தார். அப்படி என்றால் அவர்களை பெற்ற தாய் என் தாயா, என்னை பெற்ற தாய் அவர் தாயா? அப்படி என் சொன்ன தேதி